கட்டுரை தலைப்பு: ஜனநாயக புரட்சியில் சமூக ஜனநாயகவாதத்தின் 2 போர்த்தந்திரங்கள். புரட்சிகரமான காலப்பகுதியில் நிகழ்ச்சிகளோடு சமநடையிட்டுச் செல்வது மிகக் கடினம். அந்நிகழ்ச்சிகள் புரட்சிகரமான கட்சிகளின் போர்த்தந்திர கோஷங்களை மதிப்பீடு செய்வதற்கு திகைப்பூட்டும் அளவிலே புதிய விஷய ஆதாரங்களை கொடுக்கின்றன. இக்குறுநூல் ஓதெசா நிகழ்ச்சிகள் நிகழுமுன் எழுதப்பட்டது. நாம் ஏற்கனவே புரோலிட்டாரி என்னும் பத்திரிகையில் இதழ் 9 புரட்சி கற்றுக் கொடுக்கிறது சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அதாவது, புரட்சி எழுச்சி என்பது ஒரு தொடர் நிகழ்வு போக்கு என்னும் தத்துவத்தை படைத்து ஒரு தற்காலிக புரட்சி அரசாங்கம் வேண்டும் என்று பிரச்சாரம் செய்வதை நிராகரித்த சமூக ஜனநாயகவாதிகளும் கூட தங்கள் எதிராளிகளின் பக்கம் உண்மையாகவே போய்விடவோ போகத் தொடங்கவோ இந்நிகழ்ச்சிகள் கட்டாயப்படுத்தியுள்ளன என்று. அரசியல் வளர்ச்சி அமைதியாக நடந்து வரும் காலப்பகுதிகளில் நம்பவொண்ணாததாக தோன்றும் அளவுக்கு விரைவாகவும் முழு நிறைவாகவும் புரட்சி கற்றுக் கொடுக்கிறது என்பதில் ஐயமில்லை. மேலும் புரட்சி என்பது தலைவர்களுக்கு மட்டுமின்றி மக்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறது என்னும் விஷயம் குறிப்பாக முக்கியமானதாகும். ருஷ்யாவில் திரளான தொழிலாளிகளுக்கு சமூக ஜனநாயகவாதத்தை புரட்சி கற்றுக் கொடுக்கும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. சமுதாயத்தின் பல்வேறு வர்க்கங்களின் உண்மையான இயல்பையும், நம் ஜனநாயகத்தின் முதலாளி வர்க்க தன்மையையும், விவசாயி மக்களின் உண்மையான விருப்பங்களையும் புரட்சி வெளிப்படுத்தி காட்டுவதன் வழியாக சமூக ஜனநாயகவாதத்தின் வேலை திட்டத்தையும் போர்த்தந்திரங்களையும் நடைமுறையில் உறுதிப்படுத்தும். விவசாயி மக்கள் முதலாளி வர்க்க ஜனநாயகத்தின் அர்த்தத்தில் புரட்சிகரமானவர்களாக இருக்கிற அதே நேரத்தில் சமுதாயமாக்கல் என்னும் லட்சியத்தை தம்முள் ஏந்திச் செல்கிறவர்களாக இல்லை. விவசாயி மக்கள் முதலாளி வர்க்கத்துக்கும் கிராமப்புறத்து தொழிலாளி வர்க்கத்துக்கும் இடையேயுள்ள ஒரு புதிய வர்க்க போராட்டத்திற்குரிய விதைகளாகத்தான் ஏந்திச் செல்கிறார்கள். பழைய நாரோதியத்தின் பழைய பிரமைகள் அனைத்தையும், எடுத்துக்காட்டாக ருஷ்யாவின் முதலாளித்துவ வளர்ச்சியை பற்றிய பிரச்சினை குறித்தும், நம் சமுதாயத்தின் ஜனநாயக தன்மை பற்றிய பிரச்சினை குறித்தும், விவசாய புரட்சி எழுச்சியின் முழுமையான வெற்றியின் குறிப்பொருள் பற்றிய பிரச்சினை குறித்தும், சோசியலிஸ்ட் புரட்சியாளர் கட்சியின் நகல் வேலை திட்டத்தில் இவை எவ்வளவோ தெளிவாக தெரிகின்றன. இந்த பிரமைகள் அனைத்தையும் புரட்சி முற்றாக ஈவிரக்கமின்றி ஒழித்துவிடும். முதல் தடவையாக அது இந்த பல்வேறு வர்க்கங்களுக்கு உண்மையான அரசியல் ஞானஸ்நானத்தை செய்து வைக்கும். இந்த வர்க்கங்கள் புரட்சியிலிருந்து ஒரு திட்டவட்டமான அரசியல் முகத்தோற்றத்துடன் வெளிப்படும். ஏனெனில் அவை தத்தம் சித்தாந்தவாதிகளின் வேலை திட்டம், போர்த்தந்திர கோஷங்கள் ஆகியவற்றிலே மட்டுமின்றி மக்களின் பகிரங்கமான அரசியல் செய்கையிலும் தங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும். புரட்சி நமக்கு கற்றுக் கொடுக்கும், திரளான மக்களுக்கும் கற்றுக் கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. ஆனால் இன்று ஒரு போராடும் அரசியல் கட்சியின் முன்னிற்கும் கேள்வி இதுதான்: புரட்சிக்கு நாம் எதையாவது கற்றுக் கொடுக்க இயலுமா? புரட்சி மீது பாட்டாளி வர்க்க முத்திரை இடுவதற்கு சொல்லளவில் அல்லாமல் செயலில் புரட்சியை ஒரு உண்மையான நிர்ணயமான வெற்றிக்கு இட்டுச் செல்வதற்கு ஜனநாயக போக்குள்ள முதலாளி வர்க்கத்தின் நிலைப்பாடின்மையையும், அரைமனத்தன்மையையும், துரோகத்தன்மையையும் செயல் சக்தியற்றதாக செய்வதற்கு நம் சமூக ஜனநாயக போதனையின் தவறின்மையையும் முழுதும் புரட்சிகரமான ஒரே வர்க்கமாக திகழும் பாட்டாளி வர்க்கத்துடன் நமக்குள்ள பிணைப்பையும் நம்மால் பயன்படுத்தி கொள்ள இயலுமா என்பதே. இக்குறிக்கோளை நோக்கியே நம் முயற்சிகள் அனைத்தையும் செலுத்த வேண்டும். ஒருபுறத்தில் அரசியல் நிலைமையை பற்றிய நம் மதிப்பீடு சரியாயிருப்பதையும், நம் போர்த்தந்திர கோஷங்கள் சரியாயிருப்பதை பொறுத்தும், மறுபுறத்தில் திரளான தொழிலாளிகளின் உண்மையான போராடும் சக்தி இந்த கோஷங்களை ஆதரிக்குமா என்பதை பொறுத்தும் இக்குறிக்கோளை சாதிப்பது இருக்கும். நம் கட்சியின் எல்லா அமைப்புகளின் எல்லா குழுக்களின் வழக்கமான முறையான நடைமுறை வேலையும், பிரச்சாரம், கிளர்ச்சி, ஒழுங்கமைப்பு சம்பந்தப்பட்ட வேலையும் மக்களோடுள்ள பிணைப்புகளை பலப்படுத்தி விரிவாக்குவதில் செலுத்தப்படுகிறது. இந்த வேலை எப்போதும் அவசியமே ஆயினும் கூட புரட்சி காலத்தில் இது போதும் என்று கருத முடியாது. இப்படிப்பட்ட நிலைமையில் தொழிலாளி வர்க்கம் வெளிப்படையான புரட்சி செய்கைக்கு உள்ளியல்பாக வேட்கை கொள்கிறது. இச்செய்கையின் குறிக்கோள்களை நாம் சரிவர வகுந்தளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு இக்குறிக்கோள்களை முடிந்தவரை விரிவாக அறிவிக்கவும் புரிந்து கொள்ளச் செய்யவும் வேண்டும்.
மக்களுடன் நமக்குள்ள பிணைப்புகளை பற்றி இன்று நிலவும் நம்பிக்கையின்மை புரட்சியில் பாட்டாளி வர்க்கத்தின் பாத்திரத்தை பற்றிய முதலாளி வர்க்க போக்கான கருத்துக்களை மூடி மறைக்கத்தான் மிக அடிக்கடி பயன்படுகிறது என்பதை மறக்கக்கூடாது. தொழிலாளி வர்க்கத்திற்கு போதனை அளித்து ஒழுங்கமைப்பதற்கு இன்னும் நாம் நிறைய வேலை செய்தாக வேண்டும் என்பதில் ஐயமில்லை. ஆனால் சாராம்சத்தில் இன்றுள்ள கேள்வி இதுதான்: இந்த போதனை ஒழுங்கமைப்பு பணியில் அரசியல் ரீதியிலே முக்கியமானதாக எதை வலியுறுத்தி காட்ட வேண்டும்? தொழிற்சங்கங்கள் மற்றும் சட்டப்பூர்வமான சங்கங்களையா, அல்லது ஆயுதமேந்திய புரட்சி எழுச்சியையா? புரட்சிகரமான படையையும் புரட்சிகரமான அரசாங்கத்தையும் படைக்கும் பணியையா? தொழிலாளி வர்க்கத்திற்கு போதனை அளித்து ஒழுங்கமைப்பதற்கு இரண்டும்தான் பயன்படுகின்றன. உண்மையில் இரண்டும் அவசியம்தான். ஆனால் இன்றைய புரட்சியில் பிரச்சனை மொத்தத்தில் இதுதான்: தொழிலாளி வர்க்கத்திற்கு போதனை அளித்து ஒழுங்கமைக்கும் பணியில் எதை வலியுறுத்த வேண்டும்? முந்தியதையா பிந்தியதையா? தொழிலாளி வர்க்கம் முதலாளி வர்க்கத்திற்கு துணை போகும் படை என்கிற பாத்திரத்தை வகிக்குமா? இந்த துணை போகும் படை எதேச்சதிகார முறையை தாக்கும் சக்தியில் வலிமை மிக்கதாய் இருந்தாலும் கூட அரசியல் ரீதியிலே சக்தியற்றது. அல்லது அது மக்கள் புரட்சியில் தலைமை பாத்திரம் வகிக்குமா என்பதை பொறுத்துத்தான் புரட்சியின் விளைவு இருக்கிறது. அரசியல் உணர்வுள்ள முதலாளி வர்க்க பிரதிநிதிகள் இதை நன்றாகவே உணர்ந்து வைத்திருக்கிறார்கள். எனவேதான் ஓஸ்வபஸ்தேனியே அக்கீமிவாதத்தையும் சமூக ஜனநாயக இயக்கத்தில் பொருளாதாரவாதத்தையும் புகழ்ந்து பேசுகிறது. இந்த போக்கு இன்று தொழிற்சங்கங்களையும் சட்டப்பூர்வமாக இருந்து வரும் சங்கங்களையும் முன்னணியில் கொணர்ந்து நிறுத்தி வருகிறது. எனவேதான் புதிய இஷ்கராவாதத்தில் காணும் அக்கீமவ் வாதத்துக்குரிய கோட்பாட்டு ரீதியான போக்கை ஓஸ்வபஸ்தேனியே இதழ் 72 திரு ஸ்த்ரூவே வரவேற்கிறார். எனவேதான் ருஷ்யாவின் சமூக ஜனநாயக தொழிலாளர் கட்சியின் 3வது காங்கிரசின் முடிவுகளின் வெறுப்புகளுக்காளான புரட்சி பார்வையில் குறுகிய தன்மையை அவர் அவ்வளவு பலமாக தாக்குகிறார். தற்சமயம் சமூக ஜனநாயகவாதிகள் மக்களுக்கு தலைமை தாங்கி நடத்தி செல்வதற்கு பிழையற்ற போர்த்தந்திர கோஷங்கள் பெற்றிருப்பது சிறப்பான முக்கியத்துவமுள்ள விஷயமாகும். புரட்சி கால பகுதியில் கோட்பாடு ரீதியிலே சரியான போர்த்தந்திர கோஷங்களின் முக்கியத்துவத்தை சிறுமைப்படுத்துவது போல் அபாயகரமானது வேறொன்றுமில்லை. எடுத்துக்காட்டாக இஷ்கரா இதழ் 104 சமூக ஜனநாயக இயக்கத்திலுள்ள தன் எதிராளிகளின் பக்கம் உண்மையிலேயே போய்விடுகிறது என்றாலும் காலத்தின் முன்னோடுகிறவையாகவும் பல தோல்விகள் தவறுகள் முதலியவற்றை கண்டபோதிலும் முன் சென்று கொண்டிருக்கும் இயக்கத்தின் பாதையை காட்டுகிறவையாகவும் உள்ள கோஷங்களின் போர்த்தந்திர முடிவுகளின் முக்கியத்துவத்தை அது இழித்து பழித்து பேசுகிறது. மாறாக வெறுமே நிகழ்ச்சிகளின் வழிபோக்கில் பின்னடைந்து நடக்காமல் உறுதியான மார்க்சிய கோட்பாடுகளின் உணர்ச்சியில் பாட்டாளி வர்க்கத்தை வழி செலுத்த விரும்பும் கட்சிக்கு சரியான போர்த்தந்திர முடிவுகளை தயாரிப்பது மாபெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். ருஷ்யாவின் சமூக ஜனநாயக தொழிலாளர் கட்சியின் 3வது காங்கிரசின் தீர்மானங்களிலும் சரி, இக்கட்சியினின்று பிரிந்து சென்றுவிட்ட பகுதியினர் நடத்திய மாநாட்டின் தீர்மானங்களிலும் சரி, மிகச் சரிநுட்பமான கவனமாக சிந்தித்து தெளிந்த முழு நிறைவாக உருப்பெற்றுள்ள போர்த்தந்திர கருத்துக்களை காண்கிறோம். இவை யாரோ தனித்தனி எழுத்தாளர்கள் போகிற போக்கிலே வெளியிட்ட கருத்துக்கள் அல்ல. சமூக ஜனநாயகவாதத்தை சார்ந்த பாட்டாளி வர்க்கத்தின் பொறுப்புள்ள பிரதிநிதிகள் ஏற்றுக்கொண்டுள்ள கருத்துக்கள் இவை. நம் கட்சி மற்றெல்லா கட்சிகளையும் விட முன்னால் நிற்கிறது. ஏனெனில் அதனிடம் ஒரு சரிநுட்பமான பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேலை திட்டம் உள்ளது. ஓஸ்வபஸ்தேனியைச் சேர்ந்த ஜனநாயக போக்குள்ள முதலாளி வர்க்கத்தின் சந்தர்ப்பவாதத்தினின்றும் சோசியலிஸ்ட் புரட்சியாளர்களின் புரட்சிகரமான சொற்சிலப்பத்தினின்றும் வேறுபட்டதாயுள்ள நிலையில் தன் போர்த்தந்திர தீர்மானங்களை கண்டிப்பாக கடைபிடிக்கும் போக்கை கொண்டிருப்பதில் அது மற்ற கட்சிகளுக்கு ஓர் எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும். புரட்சி நடந்து வரும்போது அக்கட்சிகள் ஒரு நகல் வேலை திட்டத்தை முன்வைப்பதை பற்றி திடீரென சிந்திக்க தலைப்பட்டன. நம் கண்ணெதிரே நிகழ்ந்து கொண்டிருப்பது ஒரு முதலாளித்துவ புரட்சிதான் என்று ஆராய்ந்தறிவது பற்றியும் முதன்முறையாக சிந்திக்க தலைப்பட்டன. எனவேதான்
ருஷ்யாவின் சமூக ஜனநாயக தொழிலாளர் கட்சியின் 3வது காங்கிரசின் போர்த்தந்திர தீர்மானங்களையும் மாநாட்டின் போர்த்தந்திர தீர்மானங்களையும் கவனமாக பயில்வதும் அவற்றிலேயுள்ள மார்க்சிய கோட்பாடுகளினின்று வலுவிய திரிபுகள் என்று வரையறுத்து கொள்வதும் ஜனநாயக புரட்சியில் சமூக ஜனநாயகவாதத்தை சார்ந்த பாட்டாளி வர்க்கத்தின் ஸ்தூலமான பணிகளை பற்றி தெளிந்த ஞானம் பெறுவதும் புரட்சிகரமான சமூக ஜனநாயகவாதிகளின் மிக மிக அவசரமான பணி என்று நாம் கருதுகிறோம். இந்த பணியின் நிமித்தமாகத்தான் இக்குறுநூல் எழுதப்பட்டிருக்கிறது. ருஷ்யாவின் சமூக ஜனநாயக தொழிலாளர் கட்சி முழுவதும் எதிர்காலத்தில் முற்றாக ஒன்றுபடுவதற்கு அடிப்படையாக போர்த்தந்திர ஒற்றுமை சொல்லளவில் இணங்கச் செய்வதோடு நின்று கொள்ளாமல் நடைமுறையில் அதற்கு வழியை செப்பனிட விரும்புபவர்களுக்கு மார்க்சிய கோட்பாடுகளின் நிலையிலிருந்தும் புரட்சியின் படிப்பினைகளின் நிலையிலிருந்தும் நம் போர்த்தந்திரங்களை சோதித்தறிவதும் அவசியம்.